கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்போதே தோன்றும் என்று நாம் பார்த்தோம். இந்த ஆண்டிலே தேவன் நம் வாழ்க்கையிலே புதிய காரியத்தை, கிரகிக்கக்கூடாத பெரிய காரியத்தை தேவன் செய்ய சித்தமாக இருக்கிறார். காரணம், நம் தேவன் நம்மை உண்டாக்கினவர். வேதத்தின் மூலமாக அதை அறிந்து கொள்ளும்படியாக ஏசாயாவின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினமாகிய கர்த்தர் சொல்கிறாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லி பார்க்கிறோம். உன்னை மீட்டுக் கொண்டேன். ஆம், நாம் மீட்கப்பட்ட ஜனங்கள், தேவனுக்கு நெருங்கிய ஜனங்கள். அதோடு மாத்திரமல்ல, நம்மை பெயர் சொல்லி அழைத்து அவருடைய சொந்த ஜனமாக ஏற்றுக்கொண்டபடியினாலே நாம் இந்த உலகத்தில் விசேஷமான ஜனங்களாக இருக்கிறோம். நம் வாழ்க்கையிலே உரிமையோடு கூட தேவ சமூகத்தில் எதையும் கேட்பதற்கு அதிகாரம் உண்டு. நம் பெயரை அழைக்கின்றவராக, நம்மை மீட்டவராக, அவர் ஜனமாக நம்மை முத்திரித்தபடினாலே நம் வாழ்விலே எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கூட இந்த புதிய ஆண்டிலே அதிகாரத்தோடு கூட உரிமையோடு கூட, ஆண்டவரே, நீர் என்னை மீட்டபடியினால், நான் உம்முடைய ஜனமானபடியினால், என்னை பெயர் சொல்லி அழைத்தபடியினால், உம் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னபடியினால், ஆண்டவரே, நாங்கள் உரிமையோடு கூட உம் சமூகத்தை நோக்கி பார்ப்போம் என்று தைரியமாய் சொல்வோம். கர்த்தர் நிச்சயமாகவே ஒவ்வொருடைய பெயரையும் சொல்லி அழைத்து உயர்த்துகிற தேவனாக இந்த ஆண்டிலே தேவன் இருப்பதை தெளிவாய் அறிந்து கொள்வோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையாய் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையாய் நிலை நிற்கிறோம். பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், அவருடைய ஜனமாக மாற்றிருக்கிறார். உலகத்தில் எவ்வளவு மக்களுக்கு இல்லாத ஒரு மாபெரும் மீட்பை கொடுத்திருக்கிறார். அன்பின் ஆண்டவரே, எங்கள் தேவன் நெருங்கிய உறவுள்ளவர் ஐயா. எங்கள் தேவன் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. தடவியாயிலும் கண்டுபிடிக்கும்படியாக எங்கள் சமீபத்தில் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டிலே நெருங்கிய உறவாகிய நாங்கள் நெருங்கி வந்து உம்முடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள, உம் தயவை பெற்றுக்கொள்ள, உடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள, நன்மையை பெற்றுக்கொள்ள, உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களை தாழ்த்துகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ்.